நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி போடணும் அப்படின்றது தான். ஸோ ஆல்ரெடி இதோட முன்னாடி இருக்கிற கண்டினியூஷன் எல்லா வீடியோஸோட லிங்க்குமே நான் தனி பிளேலிஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்மளோட எண்ட் கார்டில் இருக்குது. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி போடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்ன, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேபிட்டல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃப்ளக்டுவேட்டிங்கில் நம்ம பார்த்தது தான். கேபிட்டல் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கொண்டு வர அமௌண்ட், அதாவது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட்டில் நமக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ கம்பெனி பொறுத்த மட்டும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஓனராக இருந்தாலும் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ நம்ம ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனியோட வியூலேருந்து பார்த்தா பிஸ்னஸ்க்கு ஒரு பர்சன் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அமௌண்ட்டு கடனுக்கு கொடுத்த மாதிரி தான் பிஸ்னஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதனால தான் அவங்க செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு ஓனரோட வியூவில் பார்க்குறது வேறு, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது வேறு. ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்டோடது மெயின் பாயிண்ட்டு. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஸோ கேபிட்டல் ஓனர், அதாவது பார்ட்னர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு வந்து கேபிட்டல். ஸோ அதை வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னா பிஸ்னஸில் அது வந்து ஒரு லோன் அமௌண்ட் மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து லயபிலிட்டி சைடில் நம்ம போடுறது. ஏன்னா ஒன்ஸ் த பிஸ்னஸ் எண்ட் ஆகும் போது இல்லை அவரோட டெத்தோ இல்லை அவரோட ரிட்டையர்மெண்ட்டோ அப்போ நம்ம அவரோட கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரோ அதை நம்ம திருப்பி அவருக்கு ரீபே பண்ணோம். அதனால் பிஸ்னஸ் வந்து எப்போதுமே லயபிள், அந்த ஓனருக்கு அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட ரீபே பண்ணணும் அப்படின்றது பிஸ்னஸோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா, ஸோ எவ்ரி இயர் பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கான்செப்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதில் தருவாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakhனா ஸோ 1 lakhக்கு தகுந்த அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 5 lakhனா 5 lakhக்கு தகுந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ். ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா டீட், அதாவது அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஷிப் டீடு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஸோ பார்ட்னர்ஸ் டிமாண்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை அவங்க வந்து வேண்டாம் நம்ம மியூச்சுவலாக இருக்கலாம், அக்ரிமெண்ட் டீட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து தர மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற அட்வான்டேஜ். வந்து பார்ட்னர்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வேணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் டீடு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சைன் பண்ணியிருக்கணும் எல்லா பார்ட்னர்ஸுமே. இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வேண்டாம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஜென்ரலி அக்ரீட் பை பார்ட்னர்ஸ் அண்ட் இட்ஸ் மென்ஷன் இன் பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணணும், ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் டீட் அவங்க ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் இது எப்போ தருவாங்க அப்படின்னா இஃப் தேர் இஸ் அ ப்ராஃபிட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டில் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க தருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்கேஸ் லாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், பிஸ்னஸில் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தரமாட்டாங்க. ஒன்லி அதில் இருக்கிற ஒன்லி ப்ராஃபிட்ஸை மட்டும் டிவைட் பண்ணிக்குவாங்க. எதுலன்னா கேபிட்டல் ரேஷியோ படி. ஸோ இந்த இடத்துல 2 ரேஷியோஸ் வரும். ஸோ நிறைய ரேஷியோஸ் பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கேபிட்டல் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்குவாங்க, எது ப்ராஃபிட்டை மட்டும். ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. மெயினாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் என்ன, ஸோ என்ன பர்சன்டேஜில் அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் டீடாக இருந்தால் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அது பொறுத்து. பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து ப்ராஃபிட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட் அவங்க டிவைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுவே லாஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக அவங்க ப்ராஃபிட்டை மட்டும் டிவைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரிஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார்ட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டினில் வரும் ஃப்ளக்டுவேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் போட்டால் போதும், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா 2 பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போகணும். பார்த்தீங்கன்னா க்ளோசிங். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதோட ஆப்போசிட் என்ட்ரி கொடுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம போட்டு நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். பார்க்க போகிறது சம்ஸ் எப்படி போடணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கிற சம்ஸ் தான். ஸோ 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 கொஸ்டினுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் தான்.
ஸோ இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், இந்த சம் ஒரு மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் என்னென்னா, மகேஷ் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2 அண்ட் தி கேபிட்டல் ஆன் 1st April 2020 வாஸ், மகேஷோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,50,000, ரமேஷோடது 1,00,000 ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் தி கரண்ட் அக்கௌண்ட் ஷோஸ் அ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ₹25. இவரது வந்து 20,000. ஸோ எம் அப்படின்னா போட்டிருக்கிறது யார் தான்? மகேஷ். இது ஃபஸ்ட்டு யாருது வருதோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ். ஃபஸ்ட்டு பார்ட்னர் யார்? மகேஷ். செகண்ட் வந்து ரமேஷ் அப்படின்றது. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி calculate interest on capital 6% per annum for the year ending 31st March 2021 and show the journal entry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு ரமேஷ்க்கு வந்து 3, இவருக்கு வந்து மகேஷ்க்கு 3, ரமேஷ்க்கு வந்து 2 அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணுறாங்க? ஸோ இது வந்து நம்மளோட ஷேரிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ அதாவது மொத்தமாக மகேஷ் அப்படின்றது அவரோட 3 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ரமேஷ் அப்படின்றவர் 2 ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ மொத்தம் 5 ஷேர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 3 இவருக்கு போயிடும், 2 இவருக்கு போயிடும். ஸோ அதுதான் கணக்கு. ஸோ அந்த கேபிட்டல்னு கொடுத்து அதுவும் நமக்கு அவங்களே அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து அதுவுமே அவங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் வித் ரேட் ஆஃப் 6%. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஸோ மகேஷோடது ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மகேஷ் அண்ட் ரமேஷ். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3:2 ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மகேஷோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,50,000 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000. ஓகே, ஸோ இதுதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ரேட்டில் நம்மளால் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6% கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6% நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6% நம்ம எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு மகேஷுக்கு போட்டுடலாம். ஸோ மகேஷோட கேபிட்டலுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ மகேஷோடது எவ்வளோ? 1,50,000. ஸோ இன்ட்டு 6/100. ஸோ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 9,000 வரும். ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம ரமேஷுக்கு போட்டுடலாம். ஸோ ரமேஷ் இது பார்த்திங்கன்னா ரமேஷ் கேபிட்டல் அப்படின்றது, ஸோ ரமேஷ் இருக்குன்னு போட்டுட்டு அவருக்கும் 1,00,000 இன்ட்டு 6/100 எவ்வளோ? 6,000. ஸோ இதுதான் நம்மளோட கேபிட்டல். ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இதுதான் நம்ம போகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 என்ட்ரி பார்த்தோம்ல, ஸோ அந்த 2 என்ட்ரி எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டா டு மகேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ஏன்னா நமக்கு கரண்ட் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் போடுறோம். அதே மாதிரி ரமேஷ். ஸோ இவரது எவ்வளோ? 9,000. ஸோ இவரது 6,000. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,000. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ட்ரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இப்படி வரணும், 2 அப்படின்னு போட்டு நம்ம எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட் எவ்வளோ? 15,000. ஸோ இப்படி நம்ம நரேஷன் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எழுதி வைக்கிறதா நரேஷன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி அவங்களோட ஜேர்னல் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்துடலாம். பார்க்க போகிறது நெக்ஸ்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தடோட கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பேகம் அண்ட் ஃபாத்திமா ஆன் 1/1/2020 ஷோஸ் த பேலன்ஸ் ஆஃப் ₹50,000. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க யாரோட தான் இருக்கும்? பேகமோடது. செகண்ட் யாரோடது இருக்குங்க? ஃபாத்திமா. ஸோ அவங்களோடது 40,000 ரெஸ்பெக்டிவ்லி. On 1/10/2020, Begum introduced an additional capital of ₹10,000. Next, and on 1/5/2020, Fatima introduced an additional capital of ₹9,000. So, calculate interest on capital at 4% per annum for the year ending 31st/12/2020. So, இவங்களோட starting அப்போ 1/1/2020, ending வந்து 31st/12/2020 முடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரோடது போனோம்? பேகம் இது போனோம். ஸோ பேகம்ஸ். ஸோ பேகமோடது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ஜானில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோன்னா 50,000.
ஸோ ஃபஸ்ட்டு ஜானில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 50,000. நெக்ஸ்ட் எப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா 9,000. சாரி, பேகம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு அக்டோபரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோன்னா 10,000. ஸோ அதே மாதிரி ஃபாத்திமா, ஆக்சுவலாக ஃபாத்திமாஸ் கேபிட்டல்னு போட்டுக்கோங்க. ஸோ இவங்களது ஃபஸ்ட்டு ஜான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 40,000. நெக்ஸ்ட்டு மேல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ 9,000. ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிச்சி ஜேர்னல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஸ்டினில். இந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம்னா அது. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன் பிட்வீனில். ஸோ அந்த இயரில் அடிஷ்னலாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தா இந்த மெத்தட் போடணும். நமக்கு 4% நம்ம கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 இது பார்த்தீங்கன்னா 1/1/2020 to 31/12/2020. ஸோ அப்போ 1 இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம வெறும் ரேட்டை மட்டும் போட்டால் போதும். ஸோ இதோட அமௌண்ட் வந்து 2,000. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/10 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட க்ளோசிங் இங்கே எழுதிக்கோங்க. நம்மளோட க்ளோசிங் டேட் வந்து 1/12/2020. ஸோ இதோட இன்ட்டு 4/100 இன்ட்டு 2/12. சாரி, இது இடத்துல 3/12. ஏன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 3 மாதம் கணக்கு வருது. ஸோ அதனால் 3/12. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். இதுவும் 3ல் 4 டைம்ஸ் வந்து 3 × 4 12. இது கேன்சல். ஸோ பார்த்தீங்கன்னா 100. ஸோ நம்மளோட மொத்த அமௌண்ட் எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இந்த 2,000 ப்ளஸ் இந்த 100. ஸோ இதுதான் நம்மளோட யாவது பேகமோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது தான் 2,100. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபாத்திமாது பார்த்துடலாம். ஃபாத்திமாது இன்ட்டு இது வந்து ஃபுல் இயர் தான். 1/1/2020 to டிசம்பர் மட்டும். ஸோ அதனால் ஃபுல் கணக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். 16 2 zeros. ஓகே. ஸோ அதே மாதிரி 9,000க்கு அது ஃபஸ்ட்டு ரேட்டு போட்டுருங்க. அப்புறம் மந்த் கேல்குலேட் பண்ணிக்கலாம். மேலேருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 8/12. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் 8 வந்து 2 டைம், இது வந்து 3 டைம். ஓகே. ஸோ இந்த ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த பக்கம் மொத்தம் 600 வருது. ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2,200. ஸோ அப்போ பேகமோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2,100, ஃபாத்திமாது 2,200. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் ஒன்ஸ் ட்வைஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் கொடுத்து ஜேர்னல் போட சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லி ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்போ போட்ட செகண்ட் மெத்தட் போடணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈஸியான மெத்தட் பார்க்கலாம்.